ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது. அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்குங்க. இன்னும் அவங்க 2024 அதையே இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் இருக்காங்க. இன்னும் 2025 வரல. அப்டேட் ஒன்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி மெடிக்கல் அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். இன்னும் 2024 டீட்டெயில்ஸ் தான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2025க்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் என்ன எம்சிசி 2025க்கு அது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025க்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க வந்து நீட் யூஜி 2024 ரிசல்ட் வெளியானதுலேருந்து மினிமம் 5 days ஓப்பனில் இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது ஜூன் 14 நமக்கு நீட் யூஜி 2025 ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஜூன் 19 அவங்க சொன்ன கணக்குப்படி. பட் இன்னும் அஃபிஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அஃபிஷியலாக பர்டிகுலர் டேட் சொல்லி நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டான tnmedicalselection.net அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் 9 வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க டென்டேட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நோட்டிஃபிகேஷன் 1ல் சொல்லியிருந்தாங்க. நீட் யூஜி 2025 ரிசல்ட் வந்து 5 நாள் மினிமம் ஓப்பனில் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. அதை அவங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எம்சிசி அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் mcc.nic.in. இந்த வெப்சைட்டில் நம்ம கவுன்சிலிங்கில் தான் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. அப்போது ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குமா? பெருசாக எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டி இருக்காது. நீட் யூஜி ரோல் நம்பரும் நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர், சம் பேசிக் டீட்டெயில்ஸ், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுக்கும்போது அதுவே என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீட் அப்ளிகேஷன்லேருந்தே எடுத்துக்கும். அடுத்து நீங்கள் நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண 5000 செக்யூரிட்டி டெபாசிட்டும், அதே அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 10,000 ரூபி செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணும். இதில் யாராக இருந்தாலும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 2 lakh ரூபி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணோம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ரீஃபண்டபிள் தான். எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும். ஸோ நீங்கள் சொந்தக்காரங்க, கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்க அண்ணா, அவங்க அக்கௌண்ட், இவங்க அக்கௌண்ட்னா அதுலேருந்து பே பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து மணி அவங்க ரீஃபண்ட் போடும்போது, எம்சிசி ரீஃபண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கு. அதனால் ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பே பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட், உங்கள் அம்மா, அப்பா அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறது சிறந்தது, சேஃப். அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இஎஸ்ஐசி ஐபி வார்ட் கோட்டாவும் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இஎஸ்ஐசி ஐபி வார்டில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்கெல்லாம் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அந்த இஎஸ்ஐ கோட்டாவை செலக்ட் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் நமக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா நடக்கிறதுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் இறுதி வாரத்துலேயோ ஜூலை ஃபஸ்ட்டு வாரத்துலேயோ ஆரம்பிக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முடியறதுக்குள்ளே தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சதுன்னா அது முடியறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். தமிழ்நாடுங்கிறது ஆல் ஸ்டேட்ஸ், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டோட ஸ்டேட் கோட்டாவுமே ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸோட ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டு, அதே ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு ஷெட்யூல் ரவுண்ட் 1 எப்போ நடக்கும், ரவுண்ட் 2 எப்போ நடக்கும், மாப்பப் ரவுண்ட் 3rd ரவுண்ட் எப்போ நடக்கும், ஸ்ட்ரே ரவுண்டு 4th ரவுண்ட் எப்போ நடக்குங்கிற ஷெட்யூலும், தமிழ்நாடு மாதிரியான எல்லா ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் கோட்டாவுக்கான ஷெட்யூலும் எம்சிசி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி இருக்காங்களே அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷெட்யூலை எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார்
ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து ஜூன் லாஸ்ட் வீக் அல்லது ஜூலை ஃபஸ்ட் வீக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர், கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வெரி சூன் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயிலோட நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் வரக்கூடிய அந்த லைவ் மீட்டிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. தட் இஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் தான் நம்ம ஜூம் மீட்டிங்கோட லிங்க் போடுவோம். அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.